நானும் வைஷுவும் ஹனிமூன் போலாம்னு பிளான் பண்ணி இருக்கோம் என்றதும் ஹரிக்கும் விஸ்வாவுக்கும் தூக்கி வாரி போட்டது. ஒருவரை ஒருவர் பார்த்து திருதிருவென்று முழித்தவர்கள், டேய் மச்சான், என்னடா சொல்ற? இது எப்ப நடந்துச்சு? நீங்க 2 பேரும் முதல்ல ஒழுங்காவே பேசிக்க மாட்டீங்களே, இதுல ஹனிமூன் எல்லாம் எப்படி இடையில வந்துச்சு? இங்க என்னதாண்டா நடக்குது என்று விஷயத்தை தெரிந்து கொள்ளும் ஆர்வத்துடன் கேட்ட நண்பர்களை பார்த்தவனுக்கு சிரிப்புதான் வந்தது. ஆதி, நாங்க எவ்வளவு டென்ஷனா கேட்டுட்டு இருக்கோம், நீ என்னடா இப்படி சைலண்டா சிரிச்சிட்டு இருக்கியே? எங்களுக்கு மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு. இங்க என்னதாண்டா நடக்குது? ஏண்டா இப்படி அடுத்தவனோட பர்சனலை தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்ளோ ஆர்வம் காட்டுறீங்க? ஆதி, நீ ஒண்ணு எங்களுக்கு அடுத்தவன் கிடையாது, எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். சும்மா சும்மா இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நாங்க கோவப்பட்டுருவோம். ஹடடா, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கோவம் எல்லாம் வருமா? எங்க கோவப்படுங்க பாக்கலாம். நாங்க கோபப்படும் போதெல்லாம் இப்படியே ஏதாவது பேசி எங்களை அமுத்திரு. சரி சரி, அதெல்லாம் விடு. வீட்ல என்ன தாண்டா நடக்குது? ஏதாச்சும் எங்க கிட்ட சொல்றியா? எங்களுக்கு ஒன்ன விட்டா வேற யாருடா இருக்கா? உன்னோட சந்தோஷம் எங்களோட சந்தோஷம் இல்லையா என்றதும், ஹடடா நண்பேண்டா என்று அவனை பார்த்து கூறியவன், சரி சரி, ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, எல்லா விஷயத்தையும் நானே சொல்றேன் என்று கூறியதும் ஆ என்று வாயை பிளந்து கொண்டு அவன் என்ன சொல்ல வருகிறான் என்பதை ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தனர். எதுக்குடா இப்படி பாத்துட்டு இருக்கீங்க? என்னடா, நீ தான் சொல்றேன்னு சொன்ன, அதான் பாத்துட்டு இருக்கோம். என்ன சொல்றது? எங்க பொறுமைய ரொம்ப சோதிக்காதடா. ஏனடா இது வம்பா போச்சு? நீ ஏதாச்சும் கேளு, நான் சொல்றேன். ஓ, நீ அப்படி வரியா? சரி, அதை விடு. சிஸ்டர் உனக்கு சுத்தமா பிடிக்காது தானே? ஆமா, அப்புறம் எப்படி அவங்க கூட சேர்ந்து ஹனிமூன் எல்லாம் போவ? எனக்கு இப்ப பிடிக்காதுன்னு நான் சொல்லலையே, அப்ப பிடிக்காது, அவ்வளவுதான். என்னடா குழப்பற? ஆமாண்டா, எனக்கு அவளை சுத்தமா பிடிக்காதுதான். அவளை பழி வாங்கறதுக்காக தான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். ஆனா அவ பயந்து ஒடுங்கி நடுங்கி அமைதியா இருப்பா. அவளை எப்படியாவது ஏச்சிடலாம், கொஞ்ச நாள்ல வீட்டை விட்டு துரத்தி விட்டலான்னு பார்த்தா அவ எனக்கே டஃப் கொடுக்கறாடா. என்னையே எதிர்த்து பேசுறா, என்கிட்டயே திமிரா நடந்துக்கிறா. கொஞ்சம் கூட என்ன பார்த்து அவளுக்கு ஒரு பயமே இல்ல. ஸ்டார்டிங்ல அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்க கொடுத்தாலும் போக போக அதை நான் ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆதியோட மனைவியா இருக்கிறதுக்கான எல்லா தகுதியும் அவகிட்ட இருக்கு. அவளுடைய இந்த துணிச்சலும் தைரியமும் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஆனா எப்படி என்னோட குரங்கு மனசு அவன் பக்கம் தாவுச்சுன்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியலடா. எப்படித்தான் திடீர்னு அவளை எனக்கு பிடிச்சதுன்னு தெரியல. ஒருவேளை அவ என் பொண்டாட்டின்ற உரிமையில புடிச்சிடுச்சா, இல்ல உண்மையாலுமே அவளை நான் மனசார லவ் பண்றேனான்னு எனக்கு ஒன்னும் புரியல என்றதும் அவனை பார்த்த விஸ்வா, டேய், அன்னைக்கு ஜாக்கிங் வந்த போது நான் சொன்னதுக்கு என்ன அடிக்க வந்த, திட்டுன. நான் தான் சொன்னேன்ல, என்னைக்கு இருந்தாலும் நீ இப்படிதான் சொல்லிட்டு வருவேன்னு. சரி விடுடா, பழைய விஷயத்தெல்லாம் இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? பாருடா, இப்போ இது பழைய விஷயம் ஆயிடுச்சா? ஹலோ சார், அது நடந்து ரொம்ப ஒன்னும் ஆகல. நாள் மிஞ்சி மிஞ்சி போனா 1 வாரம் இருக்கும், அவ்வளவுதான். சரிடா, நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா இதுக்கு மேல நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் போ என்றதும் உடனே ஹரி விஸ்வாவை பார்த்து, டேய் விஸ்வா, கம்முனு இருடா, காரியத்தை கெடுத்து விட்டுறாத. அவனே ஏதோ இன்னைக்குதான் வாயை திறந்து எல்லா விஷயத்தையும் சொல்றதுக்கு வர்றான், அதையும் நீ கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிருவ போல இருக்கே என்று திட்டவும், சரி சரி நீ கேளு என்று விட்டு அமைதியாக அமர்ந்து கொண்டான். சரிடா மச்சான், சிஸ்டரை உனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு, அதெல்லாம் ஓகேதான். அவங்கள உனக்கு பிடிச்சிருக்குதுன்னோ அவங்கள நீ விரும்புறன்னோ அவங்க கிட்ட சொன்னியா இல்லையா? சொல்லிட்டேனே என்ற நண்பனை ஆச்சரியமாக பார்த்தவன், என்னடா சொல்ற, இது எப்ப சொன்ன? அதுவா, அன்னைக்கு ஒரு நாள் கோவத்துல போய் ட்ரிங்க் பண்ணிட்டு வந்துட்டேன்டா. அன்னைக்குதான் மனசுல இருக்கிறதெல்லாம் ஓப்பனா பேசிட்டேன் அவகிட்ட. என்ன ட்ரிங்க் பண்ணிட்டு வந்தியா? நீ ட்ரிங்க் பண்ணாலே உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாதேடா, ரொம்ப பயங்கரமா பேசுவிய கோவத்துல. ஆமாண்டா. சரி, எதுக்காக ட்ரிங்க் பண்ண? என்ன பிரச்சனை வந்தது உங்க 2 பேருக்குள்ள? அதுவா, திடீர்னு ஒரு நாள் அவ ரொம்ப சோகமா அழுது வடிஞ்சிட்டு இருந்தா. என்ன பிரச்சனைன்னு கேட்கலாமா வேணாமான்னு ரொம்ப யோசிச்சு ஒரு வழியா அவகிட்டயே நான் கேட்டுட்டேன். எனக்கு அவ கஷ்டப்படுறத பார்த்து மனசு தாங்கலடா. கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவ ஓடி போன அக்கா திரும்பி வந்துட்டான்னு.
சரி, அதுக்கு எதுக்குடா சிஸ்டர் அழுவுறாங்க? டேய் முட்டா பயலே, ஓடி போன அவ அக்கா திரும்பி வந்துட்டான்றதால எங்க அவளோட வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுமோன்னு அவளுக்கு பயம் வந்துடுச்சுடா. இரு, அவங்களுக்கு பயம் வந்துருச்சுன்னா அப்போ ஆல்ரெடி சிஸ்டர் உன்னை லவ் பண்ணிருக்காங்க போல இருக்கே. உன்னை பிடிக்க போய் தானே அழுது இருக்காங்க. இல்லனா அவங்க ஏன் அழ போறாங்க? ஆமாண்டா, எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஏன்னா அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லும் போது என்னை கட்டி புடிச்சு அழுதுகிட்டே சொன்னாடா. முதல்ல அன்னைக்கு தான் அவளே கட்டி புடிச்சு அழுதா. அந்த உணர்வு எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஆனா நான் அவளுக்கு என்ன சொல்லி ஆறுதல் சொல்றதுன்னு அமைதியா இருந்தேனா, திடீர்னு என்ன நினைச்சாலோ தெரியல, என்னை அப்படியே விட்டுட்டு எழுந்து பால்கனிக்கு போயிட்டு அந்த நிலாவையே பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா. நானும் சரின்னு சொல்லிட்டு கிட்ட போய் வைஷோன்னு கூப்பிட்டதுக்கு, சாரிங்க, தெரியாம ஏதோ ஒரு வருத்தத்துல தான் நான் உங்களை கட்டி பிடிச்சிட்டேன். நான் அந்த மாதிரி பண்ணது தப்புதான். இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா. அப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சுடா. ச்சே, நான் அமைதியா இருந்ததுனால தானே இந்த மாதிரி எல்லாம் அவ நினைச்சிட்டாளோன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அந்த வருத்தத்துலதான் போய் நான் ட்ரிங்க் பண்ணிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அவளை சமாதானப்படுத்தலாம்னு பார்த்தா, அதான் எங்க அக்கா வந்துட்டாங்கல்ல, நீங்க சந்தோஷமா இருங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்னவோ பேசினாடா. எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. அப்படியே நான் அவ கழுத்தை புடிச்சு நெரிச்சு, இங்க பாரு, இந்த ஜென்மத்துல இந்த வைஷ்ணவி மட்டும்தான் ஆதியோட பொண்டாட்டி. கண்டவ கூட எல்லாம் என்ன சேர்த்து வச்சு பேசுற வேலைய வச்சுக்காத அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னான்னு திட்டேன்டா. ஏண்டா, காதல கூட இவ்ளோ ரகடாதான் சொல்லுவியா நீ? வேற என்னடா பண்றது? பிரியங்கா கூட என்ன சேர்த்து வச்சு பேசுறதெல்லாம் எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்குதுடா. உடம்பெல்லாம் கூசுது. ஆக இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு, ஆனா ஒரு வார்த்தை கூட சொல்லல சார். இதை விட ஒரு பெரிய விஷயமும் நடந்திருக்கு. அது தெரிஞ்சா நீங்க இன்னும் ஷாக் ஆயிடுவீங்க. அப்படி என்னதாண்டா நடந்தது? வைஷுவோட அக்கா ஊர்ல இருந்து வந்ததுனால அவங்க அப்பாக்கும் அவளுக்கும் ஏதோ பிரச்சனை வந்து கோவத்துல அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கிறதா மிட் நைட்ல போன் வந்துச்சு. அப்புறம் நான், அம்மா, வைஷு 3 பேரும் கிளம்பிதான் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்க அந்த பிரியங்காவை பார்த்ததும் எனக்கு செம்ம வெறி அடிச்சு. அவ பக்கத்துல வைஷ்ணவி நிக்கும் போதுதான் தெரிஞ்சது அவளோட அருமை. பாவம், ஒண்ணு செய்யாத அப்பாவி அவ. அவங்க அக்கா பண்ண தப்புக்கு நான் தான் தேவையில்லாம அவளுக்கு தண்டனை கொடுத்துட்டேன். ஆனா அவ எங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவளோட செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்தா. அவ நினைச்சிருந்தா அவங்க அக்கா மாதிரி என்கிட்ட வழிஞ்சு பேசி என்ன வேணாலும் சாதிச்சிருக்கலாம். ஆனா அவ அப்படி இருக்கல. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவ அவளாவே இருந்தா. அவளோட சுயத்தை என்னைக்குமே இழக்கவே இல்ல. அந்த நிமிஷம்தான் நான் முடிவு பண்ணேன், இனி என் லைஃப்ல வைஷுவை தவிர வேற எந்த பொண்ணுக்கும் இடம் கிடையாது. இனிமே அவதான் எப்பவுமே என் பொண்டாட்டின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த நிமிஷமே நான் அவளை மனசார ஏத்துக்கவும் தயாராயிட்டேன். அதுக்கு அப்புறத்துல இருந்துதான் கொஞ்சம் நல்ல விதமா பேசி இப்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. ஆனா என்னமோ நான் என்னோட லவ்வ அவகிட்ட சொல்லல. அவளும் அத பத்தி எதுவும் பேசல. இதுக்கிடையில தான் அம்மா இன்னைக்கு காலையில வந்து, வைஷுக்கு இன்னும் ஒரு 2-3 நாள்ல காலேஜ் முடிஞ்சு லீவ் விட்டுருவாங்க, நீங்க 2 பேரும் எங்கேயாவது வெளியூருக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. சரி, இதுதான் சான்ஸ். எங்கேயாவது வெளியில வச்சு வைஷு கிட்ட எல்லாமே சொல்லலாம்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன் என்று அனைத்தையும் கூறி முடிக்க விஸ்வாவுக்கும் ஹரிக்கும் ஆச்சரியமாக இருந்தது. மச்சான், எவ்வளோ விஷயம் நடந்திருக்குது. அமுக்குனாங்குட்டி மாதிரி ஒரு விஷயத்த கூட நீ எங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கவே இல்ல பாத்தியா? எப்படியோ நீ சிஸ்டரை மனசார ஏத்திக்கிட்டீனா அதோட எங்களுக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்கு சொல்லு. அப்புறம் என்ன, எங்க ஃப்ரெண்டு குடும்பஸ்தான் ஆயிட்டான். அவன் லைஃப்லயும் செட்டில் ஆயாச்சு. இனி என்ன, எங்களை எல்லாம் கண்டுக்கவே மாட்டான். ஆமாமா, உங்க கூட எல்லாம் பேசிட்டு இருக்கலாம், எனக்கு நேரம் இல்ல. நான் சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் என் பொண்டாட்டி காலேஜ்ல இருந்து வரும்போது நானும் வீட்டுக்கு போயிருக்கணும். இதுக்கடையில நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்கன்னா, நாங்க 2 பேரும் போற மாதிரி ஏதாவது நல்லதா ஒரு ஊரை செலக்ட் பண்ணி டிக்கெட் புக் பண்ணி அங்க ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்றது எல்லாமே பண்ணிடுங்க, ஓகேவா? என்னடா
ஒரு பேச்சுக்கு மச்சான்னு கூப்பிட்டா உண்மையாலுமே என்ன மாமாவாக்கிட்ட. என்னடா எப்படி பேசுற? என்னவோ வாய்க்கு வாய் உன்னோட சிஸ்டர்னு சொன்ன. உன் சிஸ்டருக்காக நீ இது கூட செய்ய மாட்டியா என்று கேட்டதும் ஹச்சாம் பாரு. சரி விடு, இப்ப என்ன என் தங்கச்சிக்கு செய்யறதா நினைச்சுக்கிறேன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ அத பத்திலாம் கவலைப்படாம வேலைய பாரு. என்ஜாய் பண்றா மச்சான் என்று கூறிவிட்டு இருவரும் வாழ்த்துக்களை கூறி வெளியே சென்றனர். அதே நேரம் ஆதி வைஷுவோடு தான் வெளியில் செல்ல போகிறோம் என்று கனவு கண்டு கொண்டிருந்தான். அவனது காதலை எப்படியாவது வெளிப்படுத்த வேண்டும் என்றதும் யோசித்துக் கொண்டிருந்தான். கல்லூரிக்கு சென்ற வைஷு தனது லஞ்ச் பீரியடில் கவிதாவுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது கவிதா வைஷ்ணவியிடம், வைஷு, அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு உன்னோட லைஃப் எல்லாம்? என் லைஃப்ல எனக்கே தெரியாம நிறைய விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. அது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு எனக்கு எதுவுமே புரியலடி. அப்படி என்ன நடந்துச்சு? நேத்து தான் பிரியங்காக்கா உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொன்ன. அவங்களால ஏதாவது பிரச்சனையாடி? கிட்டத்தட்ட அப்படித்தான் சொல்லணும். அவங்களாலதான் ஏதாவது பிரச்சனை வருமோ என்னவோ தெரியல. என்னடி சொல்ற, கொஞ்சம் புரியற மாதிரி சொல்ல. என்னன்னே தெரியலடி. ஆதி கிட்ட வாண்டடா வந்து பேசுறாங்க. எங்க ரூம்குள்ள அடிக்கடி வராங்க, அதுவும் ஆதி இருக்கிற டைம்ல. அது அவருக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. அவரும் எவ்வளவோ அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிட்டாரு. ஆனாலும் அவங்க அதை புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப அதையே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அக்கா இந்த மாதிரி அசிங்கப்படுறத பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குடி. வைஷு, நீ கொஞ்சம் வாய மூடுறியா? உங்க அக்கா இதெல்லாம் வேணும்னு தான் பண்றாங்க. அவங்களுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். என்னடி சொல்ற? நீ ஏண்டி இவ்ளோ மக்கா இருக்க? நீ நல்ல போல்டான பொண்ணு தானே, எவ்வளவு தைரியமா பேசுவ உன் புருஷன்கிட்ட. இப்ப ஏன் நீ இப்படி மக்க பிளாஸ்திரி மாதிரி இருக்க? இல்லடி, நான் நல்லாதான் இருந்தேன். எப்ப என் அக்கா திரும்பி வந்தாங்களோ அப்புறம்தான் எனக்கு என்னன்னே தெரியல. நான் கொஞ்சம் பிரேக் ஆயிட்ட மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அதெல்லாம் எதுவுமே இல்ல. நீ எல்லாத்தையும் தூக்கி மூட்டை கட்டிட்டு எப்பவும் போல என்னோட பழைய வைஷுவா இரு. உன்னோட தைரியமும் போல்ட்னஸும் தான் எனக்கு உன்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்று கூறியவள், 1000 பேர் வரலாம், ஏன் 1,00,000 பேர் கூட வரலாம், ஆனா ஆதி மனசுல நீ தான் இருப்ப. எனக்கு அதுல நம்பிக்கை இருக்குது. நீ மட்டும்தான் அவருக்கு பொண்டாட்டி. உன்னை தவிர வேற யாராலும் அவர்கிட்ட கூட நெருங்க முடியாது. புரியுதா என்று அவள் கூறவும் அதையெல்லாம் கேட்ட வைஷுவிற்கு மிகவும் சந்தோஷமாகத்தான் இருந்தது. அப்புறம் நேத்து வந்து இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் கேட்டு என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்கடி. ஆதி முன்னாடி எனக்கு எவ்வளவு இன்சல்ட்டிங்கா போச்சு தெரியுமா? அதுக்கப்புறம் கோபம் வந்து அவர் எல்லா ட்ரெஸ்ஸையும் தூக்கி அக்கா கிட்ட கொடுத்துட்டு என்ன கடைக்கு கூட்டிட்டு போய் நிறைய ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு. ஓ, அதான் இன்னைக்கு மேடம் புது ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்களா? சூப்பரா இருக்குடி உன் புருஷனோட செலக்ஷன். அப்புறம் உன்னோட மொபைல சரி பண்ணிட்டியா இல்லையா? அதை ஏண்டி கேக்குற, ஒரு நிமிஷம் இரு என்றவள் தனது பேக்கை திறந்து செல்போனை எடுத்து அவள் கையில் கொடுக்க, என்னடி இது, ஆப்பிள் போனா? ஆமாண்டி, இந்த ஆதி இருக்காரு பாரு, எனக்கு போன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. சரி, ஆனா எதுக்குடி இவ்ளோ காஸ்ட்லியா வாங்கி கொடுத்தாரு என்றதும், அது அவரோட அன்பின் வெளிப்பாடுடி, அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. ஆனா உன்னோட போன் ரொம்ப சூப்பரா இருக்குடி வைஷு. நம்ம 2 பேர் சேர்ந்து இதுல ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா என்றதும், கட்டாயமாடி, சரி இந்தா நீயே எடு என்றதும் அதை வாங்கியவள் தன் தோழியோடு நெருக்கமாக சேர்ந்து கொண்டு செல்ஃபி எடுத்து கொண்டிருக்க, அதே நேரம் அங்கு வந்த கார்த்தி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும்? ஒரே போட்டோவா எடுத்து தள்ளிக்கிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் என்று கேட்க, டேய், நம்ம வைஷுக்கு அவ வீட்டுக்காரரு புது போன் வாங்கி கொடுத்திருக்காரு, அதுவும் ஆப்பிள் போன் என்றதும் கார்த்திக்கும் அதிர்ச்சியாகிவிட்டது. என்ன ஆப்பிள் போனா? அதெல்லாம் நான் கண்ணுல கூட பார்த்தது இல்லையே, எங்க காட்டு பார்க்கட்டும் என்று வேகமாக வாங்கி அதை பார்த்தவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. உன் புருஷன் உண்மையாலுமே ரொம்ப வசதிதான். உனக்காக லேட்டஸ்ட் மாடல் ஐபோனே வாங்கி இருக்காரே. இதோட விலை எவ்வளவு தெரியுமா? 1.5 லட்சம் ரூபாய் என்றதும் தூக்கி வாரி போட்டது அவளுக்கு. என்ன சொல்ற கார்த்தி, இந்த போனோட ரேட் அதிகமா இருக்கும்னு எனக்கு தெரியும், ஆனா லட்சத்துல இருக்கும்னு எனக்கு நீ சொல்லிதான் தெரியும். ஐயோ, எனக்கு இந்த போனை யூஸ் பண்ணவே பயமா இருக்கு. இன்னைக்கே வீட்டுக்கு போன உடனே நான் இத அவர்கிட்ட திருப்பி கொடுத்துட போறேன் என்று புலம்பியவளை பார்த்து சிரித்தவன், ஐயோ வைஷு,
எல்லா போன் மாதிரி தான் இதுவும். நீ யூஸ் பண்ண உனக்கே எல்லாம் தெரிஞ்சிடும். எதுக்கு நீ இவ்ளோ பயப்படுற? சரி, எனக்கு கொஞ்சம் வெளியில போற வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம், சரியா? என்றதும் இவனுக்கு எப்ப பாரு காலேஜ் கட்டடிச்சிட்டு போறதே பொழப்பா போச்சு என்று கவிதா கூறவும், ஆமா, நீங்க எல்லாம் இங்க இருந்து எனி டைமும் படிச்சு என்ன சாதிச்சிட்டீங்க? நானாவது கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டு போறேனே என்று கூறியவன் சட்டென்று பைக்கை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்று விட்டான். பிறகு அன்று மாலை கல்லூரி முடிந்து வீட்டிற்கு வந்த வைஷு ஆதிக்காக காத்து கொண்டிருக்க, மாலை வேலை முடிந்து வீட்டுக்கு வந்த ஆதி வைஷ்ணவியை பார்த்துவிட்டு, என்ன வைஷு, இன்னைக்கு டே எல்லாம் எப்படி போச்சு? அதெல்லாம் நல்லா போச்சு. உங்களுக்கு? எனக்கு சூப்பராவே போச்சுப்பா. என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கீங்க? ஆமா, நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். ஆனா அதுக்கான காரணத்தை நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன். போங்காதி, உங்களுக்கு எப்ப பாரு இதே வேலையா போச்சு. என்ன வைஷ்ணவி, நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னா நீ திருப்பி திருப்பி என்ன கேட்க மாட்டியா? கேட்க மாட்டேன். அதான் நீங்க சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் எப்படி உங்களை என்னால டிஸ்டர்ப் பண்ண முடியும்? சரி, நீங்க இருங்க, நான் போய் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். சரி சரி, போயிட்டு வா என்று குளியலறைக்குள் புகுந்து வேறு உடையை மாற்றியவன் சோஃபாவில் வந்து அமர்ந்தான். காஃபி கொண்டு வந்து கொடுத்த வைஷுவிடம், வைஷு, இங்க வந்து உக்காரேன் என்று அவன் பக்கத்தில் அவள் கையை பிடித்து இழுத்து அமர வைத்தான். பின்பு அவளிடம், உனக்கு காலேஜ் லீவ் வருதாமே, அப்படியா? ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அம்மா தான் சொன்னாங்க. சரி சரி, ஓகே ஓகே. அப்போ லீவ்ல என்ன பண்றதுன்னு ஏதாச்சும் பிளான் வச்சிருக்கியா? இன்னும் எதுவும் யோசிக்கலாதி, இனிமேதான் யோசிக்கணும். அப்படி சொல்றியா? இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு காலேஜ்? என்ன, ஒரு 4-5 நாள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அதுக்கப்புறம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்ன ஆதி, அப்பப்போ இப்படி சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி என் மண்டையை வெடிக்க வைக்காதீங்க. என்ன விஷயமோ அதை இப்பவே சொல்லிடுங்க, எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன். சரி, நீ படிக்கிறதுனா படி என்று கூறவும், இப்படி என்ன டென்ஷன் பண்ணி விட்டுட்டு படின்னு சொன்னா நான் எப்படி படிக்கிறது? படி வைஷு, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் முடிச்சிடுறேன் என்று லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு அவள் பக்கத்திலேயே அமர்ந்து கொண்டான். பின்பு புக்கை விரித்து வைத்து படித்துக் கொண்டிருந்தவளை ஓரக்கண்ணால் திருட்டுத்தனமாக பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான். வைஷு, நீயும் நானும் யாருடைய தொல்லையும் இல்லாம ஜாலியா வெளியே போயிட்டு வரப்போறோம். அத நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உன் கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன், அதுவும் 24 ஹவர்ஸும். அந்த நாளை நினைச்சு நான் இப்பவே ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நம்ம எங்க போனாலும் என்னோட காதல உன்கிட்ட நான் சொல்லிடுவேன், நீ கவலையே படாத. ஆனா நீ அதை அக்செப்ட் பண்ணிப்பியான்னு தான் தெரியல என்று அவளை பார்த்து மனதுக்குள்ளேயே கேட்டுக்கொண்டிருக்க, அவனை திரும்பி பார்த்தவள், இப்ப எதுக்கு என்னையே குறுக்குறுன்னு பாத்துட்டு இருக்கீங்க? நீங்க தான் வேலை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அத பார்க்க வேண்டியதானே உட்காந்து. பாத்துக்கிட்டே தான் பாத்துட்டு இருக்கேன். என்னத்த பாத்துக்கிட்டு இருக்கீங்க? உன்னை பாத்துக்கிட்டே தான் வேலையும் பாத்துட்டு இருக்கேன். அது சரி, ரொம்ப மோசம்தான் நீங்க என்று மீண்டும் அமர்ந்து படிக்க தொடங்கினாள். பின்பு ஒரு வழியாக இரவு உணவை சாப்பிட்டு விட்டு அறைக்கு வந்தவள் ஒரு ஸ்டூலை போட்டு ஏறி கபோர்டை திறந்து வைத்துக் கொண்டு எதையோ நோண்டிக் கொண்டிருந்தாள். அந்நேரம் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த ஆதி அவள் மேலே நின்று எதையோ தேடிக்கொண்டிருப்பதை பார்த்தவன், என்னத்த தேடிக்கிட்டு இருக்கா? அதுவும் இல்லாம இப்படி ஸ்டூல் மேல ஏறி கீழே விழுந்தா என்ன ஆகிறது என்று அவன் மெதுவாக அவள் வருகை வந்து நிற்க, அதே நேரம் அவளது சேலை மடிப்பிலிருந்து அவளுடைய இழுப்பு பளபளவென்று வெளியே தெரிந்து கொண்டிருந்தது. அதை பார்த்தவனுக்கு அவனது உணர்ச்சிகளை கண்ட்ரோல் செய்து கொள்ள முடியவில்லை. மெதுவாக அவனது கையை எடுத்துக்கொண்டு சென்று அவள் இடுப்பில் கை வைக்க, அதில் பதறியவள் சட்டென்று நிலை தடுமாறி கீழே விழப்போக அவளை தன் இரு கைகளிலும் மெதுவாக ஏந்தி கொண்டான். ஆனால் வைஷுவோ பதட்டத்தில் அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு அவன் மார்பில் முகத்தை புதைத்துக் கொண்டிருந்தாள். அவளுடைய சூடு அவனுக்கு என்னவோ செய்தது. அவனுடைய உடம்பில் புது ரத்தம் பாய்வதை போன்ற உணர்ச்சிகள் வர அவனை கண்ட்ரோல் செய்து கொள்ள முடியாமல் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்தான். பிறகு வைஷ்ணவியிடம், வைஷு, உனக்கு ஒன்னும் ஆகல, கண்ணை திறந்து பாரு என்றதும் மெதுவாக கண்ணை திறந்து பார்த்து, தேங்க் காட்
என்ன புடிச்சுக்கிட்டீங்களா? நான் பயந்து போயிட்டேன் தெரியுமா, கீழே விழுந்துருவனோன்னு. அது சரி, நீங்க எதுக்கு வந்து என் இடுப்புல கை வச்சீங்க? இது என்னடி வம்பா இருக்கு? நீ அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நான் கை நீட்டி உன்னை கேட்க வந்தேன். அதுக்குள்ள நீ திரும்பிட்ட. நான் ஒன்னும் இடுப்புல எல்லாம் பிடிக்கலையே என்று பச்சையாக போய் கூறினான். இல்லையே, நீங்க என் இடுப்புல கை வச்ச மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அது உன்னோட மனப்பிராந்தி. அப்படியெல்லாம் நான் எதுவுமே பண்ணல. நீதான் ஓவர் இமேஜினேஷன் பண்ணி கீழே விழுந்துட்ட. அப்படியா சொல்றீங்க? ஆமா, எனக்கு இல்லாத நினைப்பெல்லாம் நீயே உண்டாக்கி விட்டுருவ போல இருக்கே. அப்படியெல்லாம் நான் எதுவும் சொல்லல. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கீழே இறக்கி விடுங்க. எதுக்கு கீழே இறக்கி விடணும்? இன்னும் எவ்வளோ நேரம் தான் இப்படி தூக்கி பிடிச்சிட்டே இருக்க போறீங்க? கை வலிக்க போகுது. ஏண்டி, நீ ஒரு வெயிட்டு உன்னை தூக்கி வச்சிருக்கிறதுனால எனக்கு கை வேற வலிக்குமா? ஒரு பூவை தூக்கி வச்சிருக்க மாதிரி தான் இருக்குது உன்னை தூக்கி வச்சிருக்கிறது என்றதும், அப்பப்பா என்ன சார் நிறைய சினிமா பட டயலாக் எல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருக்காரு என்று கூற, என்ன பண்றது, நான் உண்மையா சொன்னா அது உனக்கு சினிமா பட டயலாக் அடிக்கிற மாதிரி தோணுது. சரி சரி இருக்கட்டும், உன்னை எங்க விடணும்னு சொல்லு, நானே உன்னை டிரா பண்ணிடுறேன். என நீங்க ஏதோ கார்ல என்ன கூட்டிட்டு போய் டிரா பண்ற மாதிரி சொல்றீங்க. சும்மா பேசிக்கிட்டே இருக்காம விஷயத்துக்கு வாடி என்றதும், நான் பெட்டுக்கு தான் போறேன். சரி, அப்ப நானே உன்னை தூக்கிட்டு போய் விட்டுடுறேன் என்று அவன் அவளை மெதுவாக தூக்கி கொண்டு நடக்க, அதே நேரம் பிரியங்கா அங்கு வந்தாள். ஆதி வைஷ்ணவி மேலே நின்று கொண்டிருந்த பதட்டத்தில் கதவை சரியாக சாத்தாமல் வந்து விட்டதால் பிரியங்கா அங்கே வந்து நின்று பார்க்க, அதே நேரம் ஆதி வைஷ்ணவியை தன் இரு கைகளாலும் ஏந்தி கொண்டு நேராக மெத்தைக்கு சென்றதை பார்த்து அவளுக்கு பொறாமை தாங்க முடியவில்லை. என்ன நடக்குது இங்க? இவங்க 2 பேருக்குள்ள ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சா, இவன் என்ன என் தங்கச்சிய ஏதோ மூட்டையை தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு போறான். இவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது நடந்திருக்குமோ என்னன்னு ஒண்ணுமே புரியலையே. இந்த வைஷு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. இந்த கொடுமையெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்குது என்று அங்கேயே நின்று அவர்களையே பார்த்து கொண்டிருக்க, அதே நேரம் வைஷ்ணவியை மெதுவாக மெத்தையில் படுக்க வைத்த ஆதி திரும்பி கதவை மூடலாம் என்று வரும்பொழுது அங்கு பிரியங்கா நின்று கொண்டிருப்பதை பார்த்தவன் அவளை பார்த்து கேவலமாக சிரித்துவிட்டு கதவை டமார் என்று சாத்தினான். அது அவளுக்கு மிகவும் அவமானமாக போய்விட்டது. என்ன இது, நம்ம முயற்சி பண்றதெல்லாம் வேஸ்ட் போல இருக்கே. இவங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்காங்க. அப்புறம் எப்படி ஆதி எனக்கு கிடைப்பாரு? ஐயோ கடவுளே, என் வாழ்க்கை இப்படியே அந்தரத்துல ஊஞ்சலாடணும். இப்படி ஆயிப்போச்சு என் நிலைமை. இல்ல, இவங்க 2 பேரும் எவ்வளவுதான் சந்தோஷமா இருந்தாலும் எப்படியாவது வைஷுவ ஆதிக்கிட்ட இருந்து பிரிச்சு அந்த இடத்துக்கு நான் வருவேன். அப்படி முடியலையா, ஆதியை எப்படியாவது சீட்டிங் பண்ணியாவது அவர் கூட சேர்ந்து வாழ்ந்து அவரோட பொண்டாட்டியா நான் ஆவேன் என்று அவள் பலமாறு திட்டமிட்டு கொண்டிருந்தாள். பின்பு ஆதி மெதுவாக சென்று மெத்தையில் படுத்தவன் லைட்டை ஆஃப் செய்துவிட்டு வைஷு என்று அழைத்ததும், சொல்லுங்க ஆதி. உனக்கு எதுவும் அடிப்படல? அதெல்லாம் எனக்கு எந்த அடியும் படல. சரி சரி, நீ அமைதியா படுத்து தூங்கு. எதா இருந்தாலும் நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். ஓகே ஆதி, குட் நைட் என்று அவள் திரும்பி படுத்துக்கொள்ள அவனும் ஒரு பெருமூச்சை விட்டு விட்டு திரும்பி படுத்துக் கொண்டான். இருவருக்குமே உறக்கம் கண்களை தழுவ நன்றாக அசந்து தூங்கிவிட்டனர். காலையில் ஜாக்கிங் செல்வதற்கான அலாரம் அடிக்க கண் விழித்த ஆதி அலாரத்தை ஆஃப் செய்துவிட்டு வைஷ்ணவியை பார்த்தான். அவளோ அவனின் மார்பின் மேல் ஏறி படுத்துக்கொண்டு அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டிருந்தாள். அதை பார்த்தவனுக்கு, என்னடா நடக்குதுங்க? வைஷுவா இது? பக்கத்துல கூட வரமாட்டேன்னு சொல்லுவா, இப்ப என்னடா இப்படி வந்து படுத்திருக்கா? இந்த டைம்ல மட்டும் இவ கண்ணை முழிச்சான்னா நான் தான் இவளை ஏதோ பண்ணிட்டேன்னு சொல்லி ரகலை பண்ணாலும் பண்ணுவா. அட கடவுளே. ஆனா இது நல்லாதான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கணும்னு ஆசையாவும் இருக்கு. ஆனா இவ முழிச்சுட்டா அம்புடுதான் என் சோழிய முடிச்சிடுவா என்றவன் மெதுவாக அவளது முகத்தை தன் கைகளால் தடவி பார்த்து விட்டு அவள் நெற்றியில் ஒரு மென்மையான முத்தத்தினை பதித்தான். வைஷு, ஐ லவ் யூ டி என்று கூறிவிட்டு மெதுவாக அவளை தலகாணியில் படுக்க வைத்து அவளுக்கு பெட்ஷீட்டை போர்த்தி விட்டவன் பின்பு ஜாக்கிங் செல்வதற்காக புறப்பட்டு விட்டான். பிறகு ஒரு வழியாக ஜாக்கிங் எல்லாம் முடித்துக்கொண்டு மீண்டும் தன்னுடைய அறைக்கு வந்த பொழுது வைஷு சுருண்டு படுத்துக்கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தாள். என்னடா இது, இந்நேரம் எப்பவும் குளிக்க போயிருப்பாளே, இன்னைக்கு என்ன இவ்ளோ நேரம் தூங்கிட்டு இருக்கா?
ஏனாச்சுன்னு தெரியலையே என்றவன் மெதுவாக அவள் அருகே சென்று அமர்ந்து கொண்டு, வைஷு வைஷு எந்திரிமா, காலேஜ் போகணும், டைம் ஆகுது இல்ல என்றதும் அலுப்போடு லேசாக கண் விழித்தவள் முகமே வெளிரி போய் கிடந்தது. அவளுடைய வாடிய முகத்தை கண்ட ஆதிக்கு மிகவும் சங்கடமாக போய்விட்டது. வைஷு, உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா என்ன என்றதும், ஆமா ஆதி, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைதான். என்ன பண்ணுது, நம்ம வேணா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாமா? இல்ல இல்ல, இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் தேவையில்லை, இது யூஸ்வலா எப்பவும் இருக்கிறது தான். ஏன்னா உனக்கு அப்பப்ப இப்படி ஏதாவது உடம்பு சரியில்லாம போகுமா? அது என்ன பிரச்சனைன்னு டாக்டரை போய் பார்த்து டெஸ்ட் எடுத்து பாத்துடலாமா என்றதும் பதறியவள், ஐயோ ஆதி, நீங்க வேற என்று கூறிவிட்டு பின்பு மெத்தையிலிருந்து எழுந்து குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள். குளித்துவிட்டு அவள் வெளியே வரும் பொழுது அவன் முகம் இன்னும் அதிகமாக வாடி போயிருந்தது. அதை பார்த்தவன், வைஷ்ணவி இங்க வா, என்னாச்சு உனக்கு? எனக்கு கொஞ்சம் வயிறு வலிக்குது. என்ன சாப்பிட்ட? ஏதாவது ஒத்துக்கலையா? இல்ல, இது எப்பவும் வர்ற வழிதான். என்ன, எப்பவும் வர்ற வழியா? அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தே ஆகணும். இப்படி எல்லாம் எதையும் அலட்சியமா விடக்கூடாது, சரியா? நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு, நம்ம போலாம். ஐயோ ஆதி, உங்களுக்கு நான் சொல்றதே புரிய மாட்டேங்குது. சரி, நான் போய் காலேஜ் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். என்ன, இவ்வளோ தூரம் உடம்பு முடியாம வச்சுக்கிட்டு காலேஜுக்கு வேற போறேன்னு சொல்ற நீ? காலேஜ் எல்லாம் போக தேவையில்லை, பேசாட்டி வீட்லயே ரெஸ்ட் எடு. வேணாம் வேணாம் வைஷு, நான் தான் சொல்றேன்ல, இங்க வா என்று அவள் கைப்பிடித்து இழுத்தவுடன் வேகமாக அவன் மார்பின் மேல் வந்து விழுந்து விட்டாள். என்ன ஆதி, இப்படி எல்லாம் பண்றீங்க? ஏற்கனவே எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது தெரியுமா? இல்லடி, நீ ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி உன்னை நான் கூப்பிட்டேனே தவிர வேற எந்த இன்டென்ஷனும் இல்ல. தெரியாம ஸ்லிப் ஆகி நீ என் மேல விழுந்துட்ட என்றவனிடம், இட்ஸ் ஓகே, என விடுங்க என்றதும், நான் எங்கடி உன்னை புடிச்சிருக்கேன், நீ தாண்டி என் மேல விழுந்து கிடக்க என்று அப்பாவியாக பேசிய கணவனை பார்த்தவளுக்கு சிரிப்பு வந்து விட்டது. பின்பு மெதுவாக எழுந்து அமர்ந்தவள், சரி, நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏய், நான் தான் உன்னை இன்னைக்கு காலேஜ் போக வேணாம்னு சொல்றேன்ல, நீ வா, ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போலாம். ஐயோ ஆதி, இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போக கூடாது. என்னடி கிழவி மாதிரி பேசிட்டு இருக்க? அப்படி என்னதான் பிரச்சனை உனக்கு? இது லேடிஸ் ப்ராப்ளம் என்றதும் அவனுக்கு ஏதோ லேசாக புரிந்தது போலத்தான் இருந்தது. லேடிஸ் ப்ராப்ளமா? பீரியட்ஸ் அடி உனக்கு என்று பட்டென்று ஓப்பனாக கேட்டவனை பார்த்தவளுக்கு வெட்கமாகி போனது. தலையை கீழே தாழ்த்தி கொண்டு ஆமாம் என்றாள். எப்போ இருந்து? நேத்து நைட்ல இருந்துதான். அப்போ இன்னைக்கு செகண்ட் டே இல்லையா? ஆமா. சரி, ஓகே, நீ இன்னைக்கு ஒரு நாளைக்கு காலேஜ் போக வேண்டாம், வீட்ல ரெஸ்ட் எடுத்துக்கோ. நாளைக்கு காலேஜ் போய்க்கலாம், சரியா? நான் காலேஜ் போறேனே, எப்பவுமே நான் போயிடுவேன். எப்பவும் போறதெல்லாம் விடு, இன்னைக்கு நீ போக வேணாம். எனக்கு என்னவோ நீ போக வேணாம்னு தோணுது. நீ ரொம்ப டயர்டா இருக்க வைஷு என்று கூறியவன் பின்பு ஹரிக்கு போன் செய்தான். போனை எடுத்த ஹரியும், சொல்லாதி என்றதும், டேய், நான் இன்னைக்கு ஆபீஸ் வரமாட்டேன், எல்லா வேலையும் நீயே பாத்துக்கோ. ஏதாச்சும் முக்கியமான விஷயம்னா எனக்கு கால் பண்ணு, இல்லனா மெயில் பண்ணு, சரியா என்று கூறவும், ஏன் ஆதி, என்னாச்சு? ஏதாவது உடம்பு சரியில்லையா? ஆமாண்டா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் நாளைக்கு வரேன், இப்ப நான் போனை வைக்கிறேன் என்று பட்டென்று கட் செய்து விட்டான். உடனே வைஷ்ணவியோ, ஏன் ஆதி, எதுக்காக இப்ப நீங்க ஆபீஸ்க்கு லீவ் போட்டீங்க? உன்னை பாத்துக்கிறத விட எனக்கு ஆபீஸ் முக்கியமா என்ன? சரி, நீ கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ, உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் நான் மேல ரூம்க்கே கொண்டு வர சொல்றேன். இல்ல ஆதி, அந்த அளவுக்கெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் கீழே போயே சாப்பிட்டுக்கிறேன். சரி, அப்படின்னா இரு, நானும் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் சாப்பிட்டு வரலாம் என்று கூறிவிட்டு குளியல் அறைக்குள் புகுந்தவனையே பார்த்து கொண்டிருந்தவள், இந்த ஆதிக்கு என் மேல எவ்வளோ அக்கறை இருக்கு. கடவுளே, எனக்கு இவர் மேல இருக்கிற ஆசைய நான் எப்படிதான் இவர்கிட்ட சொல்ல போறேனோ தெரியல. சப்போஸ் நான் சொல்லி அத அவர் இல்லன்னு சொல்லிட்டார்னா எனக்கு அதுவே ரொம்ப கஷ்டமா போயிடுமே. ஆண்டவா, நீதான் எனக்கு ஏதாவது உதவி செய்யணும் என்று கடவுளிடம் மன்றாடி கொண்டிருந்தாள்.